எலக்ட்ரிக்கல் e-bike வாங்க சேலத்துல நம்பிக்கையான ஷோரூம் நம்ம சீனிவாசா மோட்டார்ஸ்க்கு வாங்க. புக்கிங் பண்ண இப்பவே கால் பண்ணுங்க 8838533690. சென்னையில சேப்பாக்ல ஆர்சிபி vs சிஎஸ்கே ஆர்சிபி வின் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதை விட ஒரு ஹாப்பினஸே தேவையில்லை. ஃபைனல்ஸ்லாம் வேண்டாம், விராட் தான் ஆப்வியஸ்லி. ஆனால் அதுக்குன்னு சிஎஸ்கே ஹேட்டர்லாம் இல்லை. அதுதான் தட்ஸ் மேக்கிங் மீ வெரி வெரி ஹாப்பி. அதுவும் தோனியோட சிக்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒரு ஆர்சிபி ஃபேனாக இருந்துட்டு வின்னும் ஆயாச்சு, அவரோட சிக்ஸும் பார்த்தாச்சு, வேற எதுவும் வேணாம். வெரி வெரி ஹாப்பி. ஃபைனல்ஸ் வின் பண்ணாலும் இந்த ஹாப்பினஸ்லாம் வராது. ஆர்சிபிக்கா பியூட்டிஃபுல் புவி பவுலிங், வாவ், ஹேசல்வுட், வாவ், எல்லாமே அமேசிங். அதே மாதிரி ஃபைனல்ஸும் நடக்கணும். ஃபைனல்ஸ்ல ஆர்சிபி சிஎஸ்கே நடக்கணும், ஆர்சிபி வின் பண்ணணும். ஆக்சுவலா வந்து ஒரு 13 வருஷமா கழிச்சு ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. சூப்பர் மேட்ச். போத் ஆர் சப்போர்ட். ரெண்டு ஃபேன்ஸுமே நல்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா மேட்ச் பார்த்தோம். விராட் கோலி நல்லா விளையாடினாரு. இன்னும் நல்லா விளையாடினா நல்லா இருந்திருக்கும். குறிப்பா லாஸ்டா தலை ஒரு ட்ரீட் கொடுத்தாரு, அது போதும். லிட்டில் பிட் தான் மிஸ்டேக் பண்ணிருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்த 5 ஓவர்ல நம்ம அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் அந்த கேட்சை மிஸ் பண்ணிருக்க கூடாது. மேபி எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் நடக்கிறதா, அதுக்கப்புறம் மாத்திக்கலாம் நம்ம அதை. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சிஎஸ்கேவும் குறை சொல்ல முடியாது. ஹேசல்வுட் வந்து இந்த ஹோம்ல வந்து நிறைய மேட்சஸ் அவர் விளையாடி இருக்காரு. அது அவருக்கு சூட்டபுள் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவ்வளவுதான் பார்க்கணுமே தவிர தலை நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அது போதும். விக்கெட் எல்லாம் வந்துருச்சு. சிஎஸ்கே 70க்குள்ளேயே 5 விக்கெட் வந்துருச்சு. இல்ல அதுதான் ஹேசல்வுட் வந்து இங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிருக்காரு. இந்த நம்ம கிட்ட சிஎஸ்கே நல்லா விளையாடி இருக்காரு. அதோடைய ஸ்கில் அவருக்கு யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் அவையில பார்ப்போம். ஹோம் 5 மேட்ச் நம்மளுக்கு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அவருடைய ரோல் வந்து ஃபினிஷர் தான். இந்த இடத்துல வந்து கரெக்டாக 13 பாலுக்கு 30 ரன் நம்ம வச்சிருக்காரு. நம்ம அதுதான் தேவை. அதை கரெக்டாக பண்ணுறாரு, கரெக்டாக போயிருக்கு. ஓப்பனர்ஸ் நம்ம நல்லா ஆடி கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற ஒரே விஷயம், இந்த வாட்டி சிஎஸ்கே கப்பு எடுக்கும். சிஎஸ்கே கப்பு எடுக்கும். லிட்டில் பிட் மிஸ் ஆனால் ஆர்சிபி எடுத்துச்சுன்னா சந்தோஷப்படுற முதல் ஃபேன் நான் தான். இன்னைக்கு என்னாச்சு, ஆர்சிபி பவுலிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பேட்டிங் நல்லா ஆடினாங்க, பவுலிங் தரமாக வச்சிருக்காங்க. சென்னையில் வந்துட்டு பேட்டிங் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஓப்பனிங் வந்துட்டு திருப்பதி இறக்கிற மாதிரி வேற ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கு. பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். செகண்ட் மேட்ச் தான். ஒரு மேட்ச் தானே தோத்துருக்கோம். நெக்ஸ்ட் மேட்ச் எல்லா மேட்சும் ஜெயிப்போம். சிஎஸ்கே தான். டிசப்பாயின்மெண்ட் வந்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் கொஞ்சம் லைட்டா கலாச்சிருக்கலாம். பட் கொஞ்சம் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. பட் ஓகே, தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஸ்டம்பிங் ஒன்று பண்ணாரு பாருங்க, சான்ஸே கிடையாது. ஸ்டம்பிங் கோலி பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி சூப்பர். ஆர்சிபி ஆசம், நல்லா விளையாண்டாங்க இன்னைக்கு. சிஎஸ்கே வந்து பேட்டிங்ல கொஞ்சம் விட்டாங்க, அதான் பிரச்சனை. சென்னை மேடவாக்கம் பிரபாகரன் ஓகே பேட்டிங்ல விட்டாங்க. போலிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. மேட்ச் செமையா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன். எப்படி என்ன போடுவாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல தலை 2 6 அடிச்சிட்டாரு போதும் எங்களுக்கு அப்படின்ட்டுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா டீம் எப்படி மேல போகும்? பிளேயர் வரக்கூடாதுண்ணா, டீம் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கணும். கரெக்ட் தான். ஆமா, மேட்ச் நல்லதா இருந்துச்சு. பட் ஐ திங்க் சிஎஸ்கே பேட்டிங் கொஞ்சம் ஃபிளாப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐ திங்க் எல்லாருமே விக்கெட்ஸ் விழணும்னு சொல்லி தலை பாக்குறதுக்காக சேர் பண்ணின்னு இருக்காங்க. அது கொஞ்சம் டாக்ஸிக்கா இருந்துச்சு. பாவம் யூஎஸ்ல எல்லாம் கிளம்பி வந்திருக்கான். அவன் எவ்வளவு டிசப்பாயின்மெண்டோட போறான் இப்போ திருப்பி கலிபோர்னியாக்கு, சாரி டெக்ஸஸ். இல்ல செம்மையா தான் இருந்துச்சு. டிக்கெட்டுக்கு ஒர்த்து தான். நாங்க எம்ஆர்பில தான் வாங்கணும், சோ நமக்கு ஒர்த்து தான். மத்தவங்க தெரியல, சில பேருங்க வந்து ரீசெல்லிங்ல வாங்கியிருக்காங்க. சோ அவ்வளவுதான். ஒன்னும் இல்ல ப்ரோ, ஒருத்தர் சொன்னார்ல ஆர்சிபி சிஎஸ்கே மெரினால கரைக்கிறோம்னு. வேற ஒன்னும் இல்ல, சிஎஸ்கே கரைச்சிட்டோம். ஆர்சிபி கரைக்கிறனாரு, சிஎஸ்கே கரைச்சிட்டோம், அவ்வளவுதான் ப்ரோ. தலை பாத்தீங்களா, கடைசியில தலை தான் 6 2 6 அடிச்சு வருது. தலை எந்த வயசு எந்த ஏஜ்லயும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. ஓகேவா, தலைய பத்தி குறையெல்லாம் சொல்லல. ஒருத்தர் சிஎஸ்கே ஃபேன் சொன்னாரு ஆர்சிபி மெரினால கரைக்கிறோன்னு, இனி சிஎஸ்கே கரைச்சிட்டாங்க, அவ்வளவுதான் ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல.